கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான தலைப்பு யாருடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி மத்தேயு 21 மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தபடி இந்த நாளிலும் விசுவாசமுள்ள ஜெபம் நிச்சயமாக பிணியாளியை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே அவரிடத்திலே கேட்கிற எல்லாவற்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் உங்களுக்கு தாராளமாய் விசுவாசிக்கத்தக்கதான பலனை தருவார். மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். God bless you.